12th இங்கிலீஷு கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கும் அதுக்கு ஒரு சில ஐடியாஸும் டிப்ஸும் கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னாக்கா, இங்கிலீஷ் மட்டும் இல்லாமல் பொதுவாக எக்ஸாமில் 10th ஆகட்டும் 12th ஆகட்டும் என்ஐஎஸில் எந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் வரும், அது பைஃபிகரேஷன்லேயே நீங்கள் பார்த்துருக்கலாம். நிறைய சாம்பிள்ஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் நீங்கள் பார்த்துருக்கலாம். பட் அதோட எக்ஸ்ப்ளனேஷன் என்னன்ட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஒரு சில விஷயம்லாம் முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்குது. அது என்னன்னு சொல்கிறேன், கவனமாக கேட்டுக்கோங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். முதல்ல எக்ஸாம் நினச்சி பதட்டப்படாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க. ஆஃப்டர் ஆல் எக்ஸாம் தான். உங்களால் நீங்கள் எல்லாம் படிச்சிருக்கீங்க, உங்களால் எல்லாமே எழுத முடியும். ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, கொஸ்டின் பேப்பர் ஃபுல்லாக படிங்க. ஒரு 15 நிமிஷம் டைம் எடுத்துக்கோங்க. 3 மணி நேரம் டைம் இருக்குது. 15 நிமிஷம் கொஸ்டின் பேப்பர் ஃபுல்லாக படித்து புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப்பு, எந்த கொஸ்டினையும் விடாதீங்க. தெரியலனாலும் ஏதோ ஒன்று எழுதிட்டு வாங்க. அது ஏதோ ஒன்றுங்கிறது டாபிக் சம்மந்தப்பட்டது, எழுதிட்டு வாங்க, விடாதீங்க. அதே ஆட்டம் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் இத்தனை வேர்ட்ஸில் ஆன்சர் எழுதியிருக்கணும்னு சொல்லுவாங்க. அத்தனை ஆன்சர்ஸு அத்தனை வேர்ட்ஸ்லேயும் அந்த ஆன்சர்ஸ் எழுதிட்டு வாங்க. இது 3வது விஷயம். 4வது விஷயம், எக்ஸாம் எழுதி கடைசியாக 15 நிமிஷத்துக்கு கொஸ்டின் ஆன்சர்ஸ் எல்லாமே கரெக்டாக நீங்கள் எழுதியிருக்கீங்களான்னு பாருங்கள். அதே மாதிரி கரெக்டான கொஸ்டின்ஸ் நம்பரு நீங்கள் எழுதியிருக்கணும், அதுக்குண்டான ஆன்சர் எழுதியிருக்கணும். இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக என்ன சொல்கிறதுனா, நீங்கள் உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக இருக்கணும், ப்ரெசன்டேஷன் நீட்டாக இருக்கணும். அதே மாதிரி ஹைலைட் பண்ண வேண்டிய விஷயம் எல்லாமே அண்டர்லைன் பண்ணியிருக்கணும். இது எல்லாமே தான் மெயினான விஷயம், உங்கள் மார்க்கை அதிகமாக ஸ்கோர் பண்ணுறதுக்கு உண்டான விஷயம். ஸோ இதை மட்டும் நீங்கள் கவனிச்சுக்கோங்க. சரி, இப்போ வாங்க நம்ம டாபிக்குள்ளே போகலாம். இங்கே என்ஐஏஎஸ் வெப்சைட்டில் இருந்தே ஒரு கொஷின் பேப்பரை டவுன்லோட் பண்ணியிருக்கேன். மாடல் கொஷின் பேப்பர், சாம்பிள் கொஷின் பேப்பர் டவுன்லோட் பண்ணியிருக்கீங்க. அது என்னென்னு அதை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங்னாக்கா, இது 10th உண்டான ஒரு கொஷின் பேப்பர். ஸோ இது நீங்கள் 10th இருந்தாலும் சரி, இல்லை வேறு எந்த சப்ஜெக்ட் இருந்தாலும் சரி, அந்த கொஷின் பேப்பர் நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம், ரெஃபர் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்கும் ஒரே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான். இப்போ இதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா, நோட்டுன்னு கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப முக்கியம். அதுக்கு மேலே டைம் 3 ஹவர் 3 ஹவர்ஸ் உங்களுக்கு இருக்குது. 3 ஹவர்ஸில் 15 நிமிஷம் கொஷின் பேப்பர் படிக்கிறதுக்கு போயிடும். கடைசி 15 நிமிஷம் உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக இல்லையா பார்க்குறதுக்கு போயிடும். ஸோ ½ அன் ஹவர் அதில் போயிடுது. ஆக மொத்தம் உங்களுக்கு இருக்கிறது 2.5 மணி நேரம். இந்த 2.5 மணி நேரத்தில் முழுசாக யூஸ் பண்ணிக்கோங்க. இது 100 மார்க்ஸ்க்கு வருது இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர். அதில் நோட்டுன்னு போட்டிருக்காங்க. அது முக்கியமான விஷயம் என்னென்னாக்கா, 39 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அது 2 பார்ட்டாக பிரிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது 39 கொஸ்டின்ங்கிறது இந்த கொஸ்டின் பேப்பருக்கு உண்டான சாம்பிள் கொஸ்டின் பேப்பருக்கு உண்டான ஒரு விஷயம். சீதாக உங்களுக்கு 40 கூட வரலாம், இல்லை 45 கூட வரலாம், இல்லை 49 கூட வரலாம். அது அந்தந்த கொஷின் பேட்டர்னை பொறுத்து இருக்குது.